ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீட்லேயே சின்னமன் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப்ஸ் ஆஃப் வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 கப்பு சுகரு, 1/4 கப் மெல்டட் பட்டர், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் எல்லாம் டிசால்வ் ஆனதும் நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் ஆட் பண்ணுறேன். 7 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரும் அது. இப்போ அதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுறலாம். இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ஒரு 2 கப்ஸ் அளவுக்கு மைதா ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சலிச்சு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஈஸ்டாக நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஃபார்முக்கு கொண்டு வந்துடலாம். இது கொஞ்சம் ஸ்டிக்கியான டோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம எக்ஸஸ் மாவு வேணாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணுறோமோ அவ்வளோவும் நல்லா வரும் ப்ரெட்டு. ஸோ கீழே ஒரு கவுண்டர் டாப்பில் போட்டுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது நான் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நான் பிசைஞ்சிருப்பேன். இனிஷியலில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நீட் பண்ண நல்லா சாஃப்டான டோவாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறமா நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட் பண்ண வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டோ உள்ள ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக சின்னமன் அண்ட் சுகரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன், ஃபைன் கிரானியூல்து அது. அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னமன் பவுடர். இது வந்து நம்ம அளவு தான், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ மாவும் நல்லா ப்ரூஃப் ஆயிடுச்சு. இதை நம்ம பஞ்ச் டவுன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு தடவை கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா நீட் பண்ணி வச்சுக்கணும். திரும்பி இதை ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம நீட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஃப்ளாட்டாக நம்ம இப்போ ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தும் ரோல் பண்ணக்கூடாது. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர் பட்டர் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற ப்ரௌன் சுகரெல்லாம் அதில் ஸ்டிக் ஆகும். இப்போ நல்லா ஸ்பேஸே இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்ம அந்த மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு ரொம்ப டைட்டாக ரோல் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்ம பேக் பண்ணும் போது அது சுருண்டு வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் டைட்டாகவே நம்ம ரேப் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா திக்காக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு கட்டர் வச்சு ஈக்குவல் சைஸில் நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணிட்ட பிறகு இப்படி தான் இருக்கும். ஃபில்லிங்கும் கரெக்டாக இருக்குது. இப்போ ஒரு ஷீட் பேனில் நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதை கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம் க்ளோஸ் பண்ணி. இப்போ அதோட ஐசிங்காக ஒரு 200 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் போட்டு நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பட்டர் அண்ட் க்ரீம் சீஸ் நல்லா கம்பைன் ஆனதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா திக்காகிட்ட பிறகு கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மில்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது கையில் மிக்ஸ் பண்ணாவே கரெக்டாக வந்துடும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் ஆகிட்ட பிறகு இன்னும் வச்சுருக்க கொஞ்சமாக சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வரணும். ரொம்ப ரன்னியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம போர் பண்ணும் போது கரெக்டாக வந்து ட்ரிப் ஆகணும். இப்போ நம்ம ரோல்ஸும் நல்லா ரேஸ் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வச்சுருக்கேன். சூப்பராக நம்ம ரோல்ஸ் வந்து பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே வந்து நான் மெல்டட் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஸோ நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா சாஃப்டாக நம்ம ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடும்.
இப்போ நம்ம ரோல்ஸும் ரெடி, நம்ம ஐசிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட் பண்ணிடலாம். நம்ம சர்வ் பண்ணும்போது ரோல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஐசிங் போட்டு கொடுத்துட்டா சூப்பராக ரெடி ஆகிடும் நம்ம சின்னமன் ரோல். இப்போ இந்த ஐசிங்லேயே வந்து நம்ம ஆரஞ்ச் ஜெஸ்ட்டும் போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.